கர்த்தராலே வாய்க்கும். பாருங்க, நமக்கு இந்த பூமியில் எதெல்லாம் நடக்கணுமோ, எதெல்லாம் நிறைவேறணுமோ, எதெல்லாம் நமக்கு கிடைக்கணுமோ அது கர்த்தராலே நிறைவேறப்படட்டும், அது கர்த்தராலே கிடைக்கட்டும், அது கர்த்தராலே நடத்தப்படட்டும் என்ற ஒரு சிந்தை இந்த நாட்களில் நமக்கு இருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராலே வாய்க்கட்டும், கர்த்தராலே நடக்கட்டும் என்று சொல்லி எந்த ஒரு மனுஷனாலே அந்த நினைவுக்கு, அந்த பேச்சுக்கு, அந்த ஒரு சிந்தைக்கு வர முடியுதோ அந்த மனிதனுடைய சிந்தை முழு விசுவாசமாக ஆண்டவரிடத்தில் இருக்கும், முழு நம்பிக்கையாக அது தேவனிடத்தில் இருக்கும். நமக்கு அந்த ஒரு சிந்தை, அந்த ஒரு எண்ணம் இல்லாததுனால அநேக நேரத்தில் பயம் நம்மை ஆட்கொள்ளுகிறது, பயம் நம்மை கலங்கடிக்க பண்ணுகிறது. அனுபவங்கள் இருந்தாலும், முன்னமே நாம் அதை சந்தித்திருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தளர்வு, அதை சகிக்க முடியாத ஒரு சோர்வு, அதை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். அது நிமித்தமாக அநேகர் பின்மாற்றமும் அடைந்திருக்கிறார்கள், அநேகர் விழுந்து போயிருக்கிறார்கள், அநேகர் காணாமலும் போயிருக்கிறார்கள். இந்த நாட்களில் எனக்கு நடக்க வேண்டியது, எனக்கு நிறைவேற வேண்டியது கர்த்தராலே அது வாய்க்கட்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் அவர் சமூகத்திலே இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு பலன் இருக்கலாம், கர்த்தரே பலனை கொடுத்திருக்கலாம், கர்த்தரே வசதியை கொடுத்திருக்கலாம். அவர் வசதியை கொடுத்திருந்தாலும், பலனை கொடுத்திருந்தாலும், அவர் சமூகத்திலே கொண்டு போய் உங்கள் ஒவ்வொரு காரியத்தை நிறுத்தி அவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே இது உம்மாலே அது வாய்க்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டு பாருங்க. அது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவர் சொல்லி தான் நாம் கேட்டிருப்போம், அவர் சொல்லி தான் நாம் எழும்பியிருப்போம், அவருடைய வார்த்தையினால தான் நாம் யோசிச்சிருப்போம். ஆனாலும் அதில் நாம் அவரை தான் சார்ந்திருக்க வேண்டுமே ஒழிய நம்முடைய காரியங்களை சார்ந்து இருக்கவே கூடாது. ஆமென். இதற்கு ஆதாரமாக மார்க் 4ஆம் அதிகாரத்தின் 35 முதல் 41 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆண்டவர் ஒரு அற்புதமான செய்தியை அங்கே உள்ள ஜனங்களிடத்திலே அவர் பிரசங்கித்து அநேக உவமைகளால் அந்த இடத்திலே கூடி வந்த ஜனங்களிடத்திலே அவர் பேசினார். பரலோக ராஜ்யத்துக்கான ஒரு சத்தியத்தை மிக நேர்த்தியாக ஆண்டவர் அங்கே சொல்லி, ஒவ்வொரு மனுஷனும் அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக கட்டாயம் பிரவேசிக்கப்பட வேண்டும் என்பதற்கான வழிவாசல்களுக்கான ஒவ்வொரு சத்தியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி, அதற்கு பிற்பாடு அவர்கள் அங்கே புறப்படுகிறார்கள். ஆண்டவர் அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நாம அந்த மறுபக்கம் உள்ள கரைக்கு போலாம்ப்பா அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த மறுபக்கத்தின் கரைக்கு அவர்கள் புறப்படுகிறார்கள். அவ்வளவு நேரம் எந்த படகிலிருந்து ஆண்டவர் பிரசங்கம் பண்ணினாரோ அதே படகிலேயே அவர் அப்படியே இருக்கிறார். அவர்கள் புறப்படுகிறார்கள்.
அவர்கள் எல்லாரும் மறுக்கரைக்கு அவர்கள் போகும்படியாக அவர்கள் அந்த படகை அவர்கள் எடுத்தார்கள். இந்த போகிற வழியில பயங்கரமான ஒரு புயல், பயங்கரமான ஒரு சுழல் காற்று, பயங்கரமான அலைகள் அந்த படகு அந்த தண்ணீராலே நிரம்பத்தக்கதாக அது மோதி மோதி அவர்களை அலக்கடிச்சதுங்க. இப்படி அங்கே பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவர்கள் காணப்பட்டார்கள். அந்த பயங்கரமான சூழ்நிலையில ஆண்டவர் அவர்களுக்காக ஒரு அமைதலையும் அங்கே கொண்டு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த வசனங்களை வாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே சில சுழல் காற்றுக்குள்ளே நாம சிக்கி இருக்கலாம். நம்முடைய படகு நிரம்பும்படியாக, அந்த படகு தண்ணீராலே நிரம்பி மூழ்கி போகும்படியாக, நம்மை பல கவலைகளுக்குள்ளே மூழ்கடிக்கும்படியான பல காரியங்கள் எழும்பி இருக்கலாம். இப்படி நம்முடைய கீழ்ப்படிதலை தகர்க்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையை அங்கே மோசமாக்கும்படியாக பல காரியங்கள் இன்றைக்கு இருக்கலாம். ஆனாலும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய சத்தியத்தை இருதயத்திலே கேட்டு அவருடைய ராஜ்யத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு க்ஷணமும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம், எந்த சத்தியத்தை யாரிடத்திலே கேட்டோமோ அவர் நம்மிடத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய படகிலே இருக்கிறார் என்பதுதான் மெய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மிடத்திலே சத்தியத்தை பேசினவர், நம்மை கீழ்ப்படிய சொன்னவர், அவருக்கு கீழ்ப்படுகிற யாவரும் அவருடைய வார்த்தையை கேட்டு புறப்படும் போது எந்த ஒரு சுழல் காற்றிலோ, எந்த ஒரு புயலிலோ, எந்த ஒரு மோசமான காரியத்திலோ சிக்கினாலும் அவர்கள் அவரோடு கூட இருக்கிறார்கள். அவர்களோடு கூட இருக்கிற கர்த்தர் அவர்களை நிச்சயம் மீட்டெடுப்பார், அவர்களை நிச்சயம் காப்பாற்றுவார், நிச்சயம் மறு கரைக்கு கொண்டு போய் சேர்ப்பார். ஆமென், ஆமென். தேவனுக்கு கீழ்ப்படிந்ததினாலே நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன், தேவனுடைய வார்த்தையின்படி இதை செய்து கொண்டிருக்கிறேன், என் தேவனின் மகிமைக்காக தான் இதை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற எத்தனையோ விஷயங்களிலே நீங்கள் கீழ்ப்படிந்து இருக்கிறீர்கள். அந்த கீழ்ப்படிதலை தகர்க்கும்படியான சூழ்நிலைகளுக்குள்ளாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த சூழ்நிலையிலே இருக்கிற ஜனங்களை பார்த்துதான் கர்த்தர் பேசுகிறார். அந்த சூழ்நிலையிலே நீ கீழ்ப்படிந்து இருக்கிறதை நான் கவனிக்கிறேன், தொடர்ந்து நானும் உன்னோட தான் பயணிக்கிறேன் என்பதையும் மறந்து விடாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழ்ப்படிதலில் இருக்கிறவன் சொல்லுகிறான், கர்த்தராலே எனக்கு காரியங்கள் வாய்க்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழ்ப்படுகிறவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு என்னுடைய காரியம் கர்த்தராலே வாய்க்கட்டும். ஆமென், ஆமென். அப்படி சொல்லுகிற, அப்படி வாழ்கிற யாவருக்கும் இன்றைக்கு இந்த வார்த்தை நிச்சயமாகவே நீங்கள் புத்திமானாக நடந்து உங்கள் காரியங்களை வாய்க்க செய்து கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆமாங்க, இந்த நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தை, நம்முடைய கீழ்ப்படிதல், அந்த கீழ்ப்படிதல் நிமித்தமாக நாம் படுகிற வேதனைகள், இவைகள் நடுவிலே கர்த்தர் நமக்கு எப்பேற்பட்ட தேவனாய் இருக்கிறார் என்பதை தான் நம்ம தொடர்ந்து கவனிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சீஷர்கள் சொல்றாங்க ஆண்டவரிடத்துல, உமக்கு கவலை இல்லையா? என்னது? எந்த வசனத்தில் வாசிக்கிறோம்? 38வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? யாரை பார்த்து கேட்கிறாங்க? அக்கறைக்கு போவோம் என்று சொன்னவரிடத்திலே இவர்கள் கேட்கிறார்கள், உமக்கு அக்கறை இல்லையா? யாரு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கா? அவர்களை உண்டாக்கின தேவன். அவ்வளவு நேரம் பரலோக ராஜ்யத்துக்கான சத்தியத்தை அவர்களிடத்திலே பேசி, அவர்களுடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இவர்களுக்கு தனியாக விளக்கி, அப்படி விளக்கினவர் அக்கறைக்கு போவோம் என்றால் அவரிடத்திலே இவர்கள் கேட்கிறார்கள், உமக்கு அக்கறை இல்லையா? ஏங்க, உங்களுடைய சிந்தையிலே
உங்களுக்கு அந்த பரிசுத்தத்தை கொடுத்தவர், உங்களுடைய இருதயத்திலே நம்பிக்கையை கொடுத்தவர், உங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாச வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுத்தவர் அவர் அல்லவோ. அவருக்கு கவலை இல்லையான்றதை நீங்கள் ஒரு நாளும் நினைக்காதீங்க. அவர்தான் முழு அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை நாம் மனதில் வைக்க வேண்டும். முதல் காரியம், இன்னும் புயல்கள் வரும். இன்னும் சில புயல்களை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். இரண்டாவது காரியம், அந்த புயல்கள் நடுவிலே அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா, புயல்கள் நடுவிலே அவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். ஆமென். கடைசியாக அந்த புயலை அவர் சரி செய்து உங்களை முற்றிலுமாக பாதுகாத்து அவர் கரை சேர்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, முதல் வசனத்தை வாசிக்கலாம். இந்த மார்க்கு 4:37. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. பாருங்க, ஆண்டவர் இந்த இடத்துல அந்த ஊழியம் நிறைவேறி முடிஞ்ச பின்னாடி நாம் போகலாம் அப்படின்னு சொல்கிறார். இவங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு அதற்கு கீழ்ப்படிஞ்சு தான் அவர்கள் அந்த கடலிலே அவர்கள் புறப்படுகிறார்கள். நான் கீழ்ப்படுகிறேன், அதனால் நான் புறப்படுகிறேன் என்று புறப்பட்டவர்கள் சந்தித்தது ஒரு பலத்த புயல் காற்று, ஒரு சுழல் காற்று. இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய இருதயத்திலும் இந்த கேள்விகள் இருக்கலாம். ஆண்டவரே, உங்கள் வார்த்தையை கேட்டுட்டு தான் நான் அதை செய்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தை கேட்டுட்டு தான் அதை செய்கிறேன், இந்த வேதத்தை நான் வாசித்தேன், இதில் சொல்கிற மாதிரி தானே நான் செய்கிறேன், ஆனால் நான் ஏன் இன்னும் இந்த துக்கத்துடனே தெரிய வேண்டும்? நான் ஏன் இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பை சந்திக்க வேண்டும்? ஏன் நான் இன்னும் இந்த சுழல் காற்றுக்குள்ளே என்னை ஒரு இடத்துல உட்கார விடாதபடிக்கு என்னை சுழல் காற்றினாலே சுற்றி சுற்றி என்னை இப்படி அலைய வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று பல காரியங்கள் இருக்கலாம், பல வார்த்தைகள் இருக்கலாம். பாருங்க, இந்த கீழ்ப்படுதலின் நடுவிலே சுழல் காற்று, இந்த புயல்கள், எதிர்ப்புகள் வரும் என்பதை முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால், நோவாவின் காலத்திலே வந்த பெருவெள்ளத்தை பாருங்கள், யோசேப்பை அவர்கள் குழியிலே போட்டதை பாருங்கள், பவுல் சந்தித்த அந்த கப்பல் சேதத்தை கொஞ்சம் பாருங்க. இவங்க எல்லாருமே கீழ்ப்படிந்துதான் புறப்பட்டாங்க. ஆனாலும் அவர்கள் அந்த புயலை, அந்த ஆபத்தை, அந்த நெருக்கடியை அவர்கள் சந்தித்தார்கள். அந்த நெருக்கடியின் நடுவிலே அவர்களுடைய கீழ்ப்படிதல் தொடர்ந்து இருந்தபடியினால் அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள், அவர்கள் தனித்துவமாக காண்பிக்கப்பட்டார்கள். அவர்கள் தேவனுடைய சுவிசேஷம் பரவும்படியாக, தேவனுடைய நாமம் அதிகமாய் மகிமைப்படும்படியான ஒரு அடித்தளத்தை போட்டவர்களாக அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கீழ்ப்படிதலின் பாதையிலே புயல் வரதான் செய்யும், ஆனாலும் நீங்கள் கீழ்ப்படிதலோடு கூட இருக்க பாருங்கள். ஹல்லேலூயா. இந்த புயல் நாம் கைவிடப்பட்டோம் என்பது அதனுடைய அர்த்தம் கிடையாதுங்க. இந்த கீழ்ப்படுதலோடு நான் போகிறேன், ஆனால் இந்த புயல் காற்றிலே நான் சிக்கப்பட்டேனே, இது கைவிடப்பட்டதற்கான ஒரு காரணமா, இது ஒரு அர்த்தமா அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போதும் நினைக்காதீங்க. அங்கே நீங்கள் கைவிடப்பட்டீர்கள் என்பது அர்த்தம் அல்ல, அங்கே உங்களுக்கான ஒரு வெளிப்பாடு இருக்கிறது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, இந்த யோபு 38:1 பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய காட்டு நடுவில் ஆண்டவர் அந்த யோபுவினிடத்தில் பேசினார். ஆமென். உங்கள் கீழ்ப்படுதலின் நடுவிலே வருகிற புயல்
அந்த புயல் நீங்கள் கைவிடப்பட்டதன் அடையாளம் அல்ல, அங்கே உங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை தேவன் வைக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த புயல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உண்மை தன்மையை அறிந்து கொள்வதற்கு ஒரு காரணமாக இருந்தது. அவர்கள் அந்த கடைசி வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இவர் யாரோ, எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். அந்த ஒரு நேரம் இயேசுவின் தன்மையை அவர்கள் முற்றிலுமாக அறிந்து கொள்ள முடிந்தது. பாருங்க, உங்கள் வாழ்க்கையில கீழ்ப்படுதலின் நேரத்தில் வருகிற புயல்கள் உங்களுக்கு ஒரு பெரிய வெளிப்பாட்டை கொடுக்கும். அந்த வெளிப்பாடு உங்களுடைய பிற்காலத்துக்கு ஒரு மிகுந்த பெரிய ஒரு பிரயோஜனமாக இருக்கும். பாருங்க, இந்த புயல் இவர்களுக்கு கிடைத்த ஒரு வெளிப்பாடு. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த சீஷர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக அவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அடித்தளமாக கொண்டுதான் இந்த முழு உலகமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டது. ஆமாவா இல்லைங்களா? ஆமாவா இல்லைங்களா? அப்போ உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு வருகிற புயல், உங்களுக்கு வருகிற ஆபத்து, உங்களுக்கு வருகிற நெருக்கடியில உங்களுக்கு என்ன வரப்போகுது? ஒரு வெளிப்பாடு வரப்போகிறது. அந்த வெளிப்பாடு அது உங்கள் வாழ்க்கையின் மிகுந்த ஒரு பிரயோஜனமான ஒரு காரியம். அது உங்கள் வாழ்க்கையின் மிகுந்த பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கான ஒரு காரணம். அது உங்கள் வாழ்க்கையின் ஒரு நன்மையின் காரணம். அது உங்கள் வாழ்க்கையின் மிகுந்த பெரிய ஒரு சமாதானத்துக்கான காரணமாய் அது இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த புயல் உங்கள் அடையாளத்தை மாற்ற முடியாது. அந்த புயல் உங்கள் எதிர்காலத்தையோ அல்லது உங்கள் முடிவையோ முடிவு செய்யாது. அந்த புயலினுடைய சக்தி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே உங்களை கொண்டு வந்துட முடியாது. அந்த தற்காலிக புயலால் அவர்களின் நிரந்தர பயணத்தை அது நிறுத்திவிடல. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எதை நீங்கள் புயல், பெருங்காற்று, ஆபத்து என்று நீங்கள் சொல்கிறீங்களோ அது உங்களுடைய அடையாளத்தை மாற்றிடாதுங்க. ஆமென். அது உங்கள் அடையாளத்தை மாற்றிடாது. உங்கள் எதிர்காலத்தையோ உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற அந்த முடிவுகளையோ அது முடிவு செய்யாது. ஆமென். அந்த புயல் முடிவு செய்யாது. உங்களை அதனுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே அவைகள் கொண்டு போய் விடவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த தற்காலிக புயல் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென், ஆமென். பாருங்க, இவங்க எல்லாருமே அதே கடல்ல மீன் பிடிக்கிற தொழிலை செய்தவர்கள். அதே கடல்ல மீன் பிடிக்கிற தொழிலை செய்தவர்கள். இவங்க ஏன் அந்த இடத்துல பயப்படணும்? அந்த இடத்துல பயந்த பயம் மற்ற சமயம் அவர்கள் சந்தித்த புயல் போல அது ஒரு இயல்பான புயல் கிடையாது. மற்ற சமயத்தில் அவர்கள் பார்த்த அந்த இயல்பான காற்று கிடையாது. அந்த கொந்தளிப்பு மற்ற சமயங்களில் அவர்கள் பார்த்ததை போல அவர்களுக்கு அது இல்லை. அதனுடைய ஆக்ரோஷம் அவர்கள் முன் நாட்களிலே மீன் பிடிக்கும்படியாய் போன சமயத்திலே வந்த ஒரு ஆக்ரோஷம் கிடையாது. இது ஒரு பெரிய ஒரு பயத்தை கொண்டு வந்தது. அந்த இடத்துல நீ இறையாதே அமைதலா இருன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய ஆச்சரியமாய் அது இருக்கும். ஏன்னா அந்த வார்த்தையை ஆண்டவர் பல இடங்களிலே சத்துருவின் கிரியையை அதற்றும்படியாக பேசின வார்த்தையை அந்த இடத்துல அவர் பேசியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல இங்கே எழும்பின இந்த புயல் இவர்களுடைய ஊழியத்தை தடை செய்யும்படியாக வந்த புயல். இவர்கள் பரலோக ராஜ்யத்தின் மகிமை, அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்கள் நிறைவேற்றப்படக்கூடாது என்று சொல்லி வந்த புயல். ஏன்னா இவங்க இந்த கடல்ல பிரயாணிக்கிறதுக்கு முன்னாடி அவர்கள் கேட்டது பரலோக ராஜ்யத்தினுடைய வசனங்கள், பரலோக ராஜ்யத்தினுடைய சத்தியங்கள். அந்த பரலோக ராஜ்யத்தில் ஒரு மனிதன் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் எத்தனை அதிகமாய் அந்த தேவ வசனத்தில் நிலைத்திருக்க வேண்டும், அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதமாய் அவர் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். அங்கே அவர்களுடைய இருதயத்திலே விதைக்கப்பட்ட உவமை
ஆண்டவர் தனியாக உட்கார்ந்து வெளிப்படுத்தின அந்த சத்தியங்கள் அதையெல்லாம் அபகரிக்கும்படியாக வந்த ஒரு புயல்தான் இந்த புயல். அதனால தான் மற்ற இடத்துல ஆண்டவர் அதட்டின அந்த சத்துருக்களுக்கு பயன்படுத்தின வார்த்தையை இந்த இடத்துல வந்த புயலுக்கு ஆண்டவர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எந்த வார்த்தையை கேட்டு நீங்க கீழ்ப்படிஞ்சு புறப்பட்டீர்களோ அந்த வார்த்தையை உங்கள் இருதயத்திலே இருந்து எடுத்து போடும்படியாக தான் அந்த புயல் உங்களுக்கு வருகிறது. ஏன்னா நீங்க கீழ்ப்படிஞ்சிட்டீங்கன்னு சொன்னா உங்க காரியம் வாய்ச்சிருமே. நீங்க அந்த வார்த்தையை கீழ்ப்படிஞ்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க புத்திமானா நடந்துருவீங்களே. தேவன் உங்களுக்கு அதுக்கு அடுத்து இரக்கம் செய்து விடுவாரே. அந்த இரக்கங்கள் கிடைத்து விடக்கூடாதுன்னு சொல்லிதான் வனாந்தரத்தில் பல விசை ஜனங்களுடைய சிந்தையை சத்துரு மாற்றி மாற்றி அலக்களித்து அங்கே அத்தனை ஜனங்கள் விழுந்து போனார்கள். இன்னைக்கு உங்களுக்கு எந்த புயல் இருக்கிறதோ அந்த புயல் நடுவிலே தொடர்ந்து கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே அந்த தண்ணீரை நீங்கள் கடக்கும்போது அவர் உங்களோடு கூட இருப்பார். அந்த ஆறுகளை நீங்கள் கடக்கும்போது அவைகள் உங்கள் மேல் புரளுவதில்லை. அந்த அக்கினியிலே நடக்கும்போது நீங்கள் வேக மாட்டீர்கள். அந்த அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா. காரணம் அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நாம் அவருடையவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் அந்த திரியேக தேவனுடையவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி ஒரு தடவை யோசிக்காதீங்க, ஏன் என்னுடைய கீழ்ப்படிதல் நடுவிலே இந்த புயலை நான் சந்திக்கணும்னு சொல்லி. நான் என்னுடைய கீழ்ப்படிதல் நடுவிலே நான் ஏன் இந்த புயலை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி. எத்தனை தீவிரமாக உங்களுக்கு எதிர்ப்பு வந்தாலும் அத்தனை தீவிரமாக கர்த்தருடைய செயலும் உங்கள் நடுவிலே செயல்படதான் செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலத்த சுழல் காற்று வந்தது உண்மைதான். அதே நேரத்தில் அவர்களோடு கூட இருந்தவர் மிகுந்த அமைதலை அந்த இடத்திலே கொண்டு வந்தவர். ஹல்லேலூயா. பலத்த சுழல் காற்றுக்குள்ளாக சிக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயமே இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்துக்கு கடந்து வரட்டும். அந்த மிகுந்த அமைதலை உனக்கு நான் கட்டளையிடுவேன். காரணம் நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அந்த புயலுக்கு நடுவிலே அவருடைய அக்கறை, அவர்கள் மேல் உள்ள அந்த அக்கறை மறைக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அவர் அவர்கள் மேல் முழு அக்கறையாக இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா.